ஈசனுடைய அருளாணையின்படி படைப்புத் தொழிலை அற்புதமாகச் செய்பவன் பிரமன். அவன் வட்டவக்கிளி என்ற ஆயுதம் கொண்டு உரறிவு கொண்ட உயிர்களைப் படைக்கிறான். துருவக்கிளி என்ற ஆயுதம் கொண்டு ஈரறிவு படைத்து உயிர்களைப் படைக்கிறான். பருவக்கோடு என்ற ஆயுதம் கொண்டு மூன்றறிவு படைத்து உயிர்களைப் படைக்கிறான். பாசக்கோடு என்ற ஆயுதம் கொண்டு நாலறிவு படைத்து உயிர்களைப் படைக்கிறான். வலக்கட்டு என்ற ஆயுதம் கொண்டு ஜந்தறிவு படைத்து உயிர்களைப் படைக்கிறான். அசு அங்குசவித்தா என்னும் ஆயுதம் கொண்டு ஆறறிவு படைத்து மனிதனை உருவாக்குகிறான். இது மட்டுமா? வேலவனக்கிளை என்னும் ஆயுதம் கொண்டு கந்தர்வர்களைப் படைக்கிறான். வாலைக்கூட்டு வித்தை என்பதைக் கொண்டு கான கந்தர்வர்களைப் படைக்கிறான். சிலக்காகித சுட்டுக்காணி என்பதைக் கொண்டு சப்தஸ்வர கந்தர்வர்களைப் படைக்கிறான். பாலக்கினி என்பதைக் கொண்டு சோதிசுரூப கந்தர்வர்களைப் படைக்கிறான். பிரமன் இவைகளைச் செய்தாலும் பெண்களைப் படைக்கும்போது மட்டும் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறான். அறிவர் சிறந்தோர் பெண்ணினத்தோர் ஆணிலும் பன்மடங்கு உயர்ந்தோரே. ஆகவே பெண்களைப் படைப்பதற்கு முன்னால் காலைக்குறுணிவாணி என்னும் தேவதையை வணங்கி ஆசி பெற்றுப்பின் தன் கோலால் அவர்களைப் படைக்கிறான் பிரமன். இப்படி அவன் விதவிதமாய் படைப்பதை பார்த்தோரெல்லாம் அற்புதம் அற்புதம் என்று சொல்ல, பிரமனும் என்னுடைய ஆற்றலல்லவோ இதற்குக் காரணம் என்று நினைக்க, அங்கு பிறந்தது பிரமனுடைய ஆணவம். இந்த நிலையில் தேவர்கள் பிரமனிடம் வந்து மாறா இளமைக்கு வழி கேட்க, பிரமனும் எம் தந்தை உள்ளான், அவனைக் கேட்போம் வாருங்கள் என்று கூறி அவர்களை பெருமாளிடம் அழைத்து வருகிறான். ஆனால் பெருமாளோ பிரமனை ஏற இறங்க பார்த்துவிட்டு அற்புதப் படைப்பு தன் திறமையே என நினைத்து ஆணவம் கொண்டு விட்டான். இவன் படைத்ததை நான் அல்லவோ காக்கின்றேன், ஆகவே நானே பெரியவன் என ஆணவம் கொண்டு விடுகிறான். தேவர்களும் தங்களுடைய ஆசையைச் சொல்ல, பெருமாளும் திருப்பார்கடலைக் கடையுங்கள், அமிர்தம் வரும், அது உங்களை இரவாமல் காத்து இளமையுடன் இருக்கச் செய்யும் என்று வழிகாட்ட, தேவர்களும் விளைவுகளை அறியாது அசுரர்களுடன் சேர்ந்தது கொண்டு திருப்பார்கடலை நோக்கி ஓடிவருகின்றனர். மரணத்தைக் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மகனே. ஏன் தெரியுமா? செத்துப் பார்த்தால் சிவனை அறிவாய், ஒத்துப் பார்த்தால் ஈசன் ஆசானை அறிவாய். செத்துப் பார்த்தான் ரமணன், பின் சித்தாதி சித்தர் வணங்க அண்ணாமலையில் நின்றானே. ஆகவே இறப்பைப் பற்றி அஞ்சவே வேணடாம். நாம் பால பருவம் அடையும்போது குழந்தை பருவம் இறந்து விடுகிறது. வாலிப பருவம் வரும்போது பாலபருவம் இறந்து விடுகிறது. முடிவில் நாமே இறக்கும்போது ஆன்மா வீடுதலை பெறுகிறது. மீண்டும் கதைக்கு வருகிறேன். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலைக் கடைய விரைந்தனர். கடைவதற்கு உபகரணங்கள் வேண்டாமா? கொண்ட மந்திரகிரியை மத்தாக வைத்தார்கள். சந்திரனை தரியாக வைத்தார்கள். வாசுகி என்ற கொடிய விஷமுள்ள நாகத்தை கயிறாக வைத்தார்கள். இப்போது தேவர்களும் அசுரர்களும் கடைய முற்படுகிறார்கள். அன்று தசமி திதி. முதலில் திருமால் கயிறாகி நிற்கும் வாசுகியின் தலைப்பக்கம் பிடிக்கச் சென்றார். அதைக் கண்ட அசுரர்களோ நாங்கள்தான் தலைப்பக்கம் நிற்போம் என்று கூறி சுறுசுறுப்புடன் இயங்கி தலையை பிடித்துக் கொண்டனர். போகா! பொதுவாகவே தலைப்பக்கம் பிடிப்பது என்பது சாத்திரப்படி தவறு. அதனால்தான் எல்லோருமே காலைப்பிடி காலைப்பிடி என்கிறார்கள். காலை பிடிப்பது பணிவைக் காட்டுகிறது. அதனால்தான் பணிவென்பதை உணர்ந்தறியாத அசுரரை வால் பக்கம் முதலில் அனுப்பினர். ஆனால் அசுரர்களோ தலைப்பக்கம்தான் நிற்போம் என்று கூற, இருவரும் பார்க்கடலைக் கடைய ஆரம்பித்தனர். அற்புதமாக பார்க்கடலை கடைந்தாலும் சரியான அடித்தளம் ஃபவுண்டேஷன் இல்லாத காரணத்தால் மந்திரகிரி இங்குமங்கு மாக அல்லாட அனைவரும் திகைத்து நிற்க, திருமால் கூர்மமாக ஆமை மாறி மலையைத் தாங்க மறுபடியும் நிம்மதியுடன் வேகமாகக் கடைகிறார்கள். வலி பொறுக்க இயலாத நிலையில் வாசுகி விஷத்தைக் கக்க ஆரம்பிக்கிறது. குபுகுபுவென விஷம் பல்கி பெருகுகிறது. பலர் சந்தோஷப்பட வேண்டுமென்றால் ஒரு சிலர் தியாகம் செய்துதான் தீர வேண்டும். புரிகிறதா? இவர்கள் இப்படியும் அப்படியுமாக கடையும்போது ஆழ்கடலில் இருக்கும் கொடிய விலங்குகள் வெளிக்கிளம்புகின்றன. மேலிருந்து வாசுகி கக்கிய கொடிய நஞ்சு கீழிருந்து கிளம்பி வந்த கொடிய ஆழ்கடல் நஞ்சுடன் ஒன்று சேர்ந்து ஆலால விடமாய் மாறி
இதைச் சற்றும் எதிர்பார்க்காத தேவர்களையும் அசுரர்களையும் தாக்க முற்பட்டு பயங்கரமாக துரத்துகிறது. அனைத்து தேவர்களும் அசுரர்களும் அனைத்தையும் துறந்த நிலையில் அற்புதமாக ஓடியபடி அனைத்துயிர்களுக்கும் அடைக்கலம் அளிக்கக்கூடிய ஒரே இடமாகிய கைலாயம் நோக்கி விரைகிறார்கள். இந்திரன் தடுக்கி விழுந்தெழுந்தோட பிரம்மன் தொடர வெண்ணிற மேனியன் தன் நிறம் மாறித்தானாய் ஓடலுற்றான். பார்த்தாயா போகா ஆசையின் கூத்தை? அனைவரும் கைலாயம் வந்தடைந்து வாயிலில் நடுநடுங்கி நிற்க கைலாயத்தில் சிறு சலசலப்பு. அவ்வளவே. நந்தியம்பெருமான் நின்று சற்று திரும்பிப் பார்க்கிறார். அந்தப் பார்வையே அவர்களுடைய சஞ்சலத்தை அடக்கி பயத்தைப் போக்கி அவர்களை நிம்மதிப் பெருமூச்சுவிடச் செய்துவிடுகிறது. போகர் சுவாமி, நந்தியினுடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தியா? அகத்தியர், நந்தீசனுடைய பார்வை மகிமையை பின்னால் விவரிக்கிறேன், மறக்காமல் கேள். திரும்பிப் பார்த்து நந்தீசர், யாது பிரம்மா மாலுடன் வந்தாய் என்று கேட்க, பிரமனும் ஈசனைக் காண என்று சொல்ல, நந்தியும் வெறும் கையுடனா வந்தீர்கள் என்று கேட்க, பிரமனும் இல்லை இல்லை, நாங்கள் செய்த மாபெரும் யாகத்தில் முதலில் வெளிவந்த வஸ்துவைக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். போகர், அப்படியானால் நந்தீசர் ஏன் வெறுங்கையுடன் வந்தீர்கள் என்று கேட்டார். குருவே. அகத்தியர், அன்பனே, இறைவனைப் பார்க்கச் செல்லும்போது ஹரஹர மகாதேவா என்று கூவியபடி தலைமேல் கைகூப்பிச் செல்ல வேண்டும். கைகூப்பிச் செல்லாமல் கைவீசிச் சென்றால் அதுதான் வெறும் கை, புரிந்ததா? போகர், ஆகா, அற்புதம்! பிரம்மாதி தேவர்கள் ஈசனை சந்தித்தார்களா? குருவே. நந்தியினுடைய பார்வை பட்ட நிலையில் அவர்கள் இறைவனை தரிசிக்கும் நிலைக்கு உயர்ந்து உட்சென்று ஈசனை தரிசித்த நிலையிலேயே திருமாலுடைய நிறம் சுயநிலைக்கு மாற ஈசன் புன்முறுவல் பூக்கிறான். தேவர்களும், ஈசா, எதிலிருந்து எது வந்தாலும் முதலில் அது உன்னையே சாருமல்லவா? ஆகவே நாங்கள் செய்த மாபெரும் யாகத்தில் முதலில் வெளிவந்த வஸ்துவை நீ ஏற்று எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று கூற, அனைத்தையும் அறிந்த ஈசனும் புன்புறுவலித்தபடியே உண்ணவா உமிழவா என்று கேட்க, போகர், ஆகா, என்னே! ஈசன் கருணை சொல்லில் அடங்கா சுடர் உருவே! சொல்லில் அடங்குமோ நின் கருணை? சொல்லப் புகுந்தால் சொல்லெல்லாம் ஆகி சொல்லும் சொல்லுற்றதே நின் ஆடல்தானே. அகத்தியர், உண்ணவா உமிழவா என்ற அண்ணல் தன்னையும் மறந்த நிலையில் போன்னம்பலத்தன் என்னே என்று கேட்டனன். அன்னவன் சொல்லழகே அழகு. போகர், ஐயனே, ஈசன் விடத்தை உண்டானா அல்லது உமிழ்ந்தானா? என்னே வேதனை. அகத்தியர், அறிஞனே போகா, விடத்தை நந்தியும் சுந்தரரும் எடுத்தவர ஈசனும் அதை பெற்று விருப்பத்துடன் உட்கொள்ள எத்தனிக்க, அன்னை பராசக்தி சிறிதும் தாமதியாமல் ஈசன் கண்டத்தைப் பற்றி விடத்தை அங்கே தங்கச் செய்கிறாள். ஏன் தெரியுமா? ஈசன் விடத்தை உட்கொண்டால் உள்ளே இருக்கும் பல கோடி அண்டங்கள் அழிந்துவிடும். வெளியில் உமிழ்ந்தாலும் பல கோடி அண்டங்கள் அழிந்துவிடும். ஆகவேதான் அன்னை ஈசனை நீலகண்டனாக்கிவிடுகிறாள். போகர், திருமால் முதற்கொண்டு பிரம்மாதி தேவர்களையே காப்பாற்றியவன் ஈசன் என்றால் ஈசனே தெய்வம் என்று ஆகிவிடுகிறதல்லவா? அன்று மட்டும் ஈசன் விட முன்னவில்லை என்றால்? அகத்தியர், உண்ணவில்லை என்றால்? மால் எங்கே வேந்தனுயர் வாழ்வெங்கே? இந்திரன் செங்கோல் எங்கே? வானோர் குடி எங்கே? கோலம் செய் அண்டங்கள் எங்கே? எந்தை பிரான் கண்டம் அங்கே நீலமுராக்கால். உத்தமனே, போகா, நன்கு அறிந்துகொள். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவருமில்லை. புவனம் கடந்தன்றங்கு பொன்னொளி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவனுக்கு நிகர் சிவனே. போகர், ஐயனே, ஈசன் விடமுண்ட பின் என்னாயிற்று? அகத்தியர், விடமுண்ட ஈசன் தேவர்களைப் பார்த்து, மறுபடியும் சென்று களைவீர், வருவதைப் பெற்றுக் கொள்வீர் எனக் கூற பிரம்மாதி தேவர்களும் மகிழ்வுடன் திரும்பிச் சென்று பார்க்கடலைக் கடைகிறார்கள். அன்று ஏகாதசி திதி கடையும் போது ஐராவதம், வத்சரசிரஸ், கௌஸ்துபமணி, இலக்குமி போன்ற அற்புதமான இரகசியங்கள் வெளிவர அவற்றைத் தேவர்கள் அரவணைத்து ஆனந்திக்க, மறுநாள் காலை, அதாவது துவாதசி திதியில் அதி அற்புதமாக அமிர்தம் வந்துவிடுகிறது. அள்ளிப் பருகினர் தேவரும் அசுரரும். ஈசனை மறந்து ஆடிப்பாடிக் களிக்கின்றனர். போகர்,
துன்பம் நேரும்போது ஈசனை தஞ்சம் புகுவதும், துன்பம் நீங்கி இன்புறும்போது அவனை அடியோடு மறப்பதும் உலகியல்புதானே, குருவே. அதற்கு தேவர்கள் மட்டும் விதிவிலக்கா? என்ன? அகத்தியர், இல்லை. மறுநாள் திரையோதசி திதி. அன்று ஈசனை மறந்தது நந்தீசர் அருளால் நினைவுக்கு வர தங்கள் தவற்றை எண்ணி ஈசனிடம் ஓடி வருகின்றனர். ஈசனும் உயர்ந்த தன் தனிப்பெரும் கருணையினால் அவர்களை மன்னித்து நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையில் நின்று நர்த்தனம் புரிந்தனன். திரையோதசி திதியில் ஈசன் நர்த்தனம் புரிந்து அந்த புண்ணிய நேரமே பிரதோஷ நேரமாகும். இதையே மக்கள் புவியில் பிரதோஷ விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஆகவே போகா பிரதோஷம் என்றால் பாவங்களை நீக்கும் நேரம் என்று பொருள் கொள்வாயாக. அது மட்டுமல்ல, பிரதோஷ விழாவின் நோக்கம் அகந்தையை அழிப்பதே என்றும் கொள்வாயாக.